அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 4 விரிவானம் ஆன்றகுடி பிறத்தல் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது. புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி அன்று. ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக ஒரு ஆசிரியர் பணியாற்றி வந்தார். அந்த ஊரில் ஒரு எளிய குடிசையில் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் ஆசிரியரும் அவருடைய மனைவியும். ஒரு நாள் ஆசிரியர் பள்ளி புறப்படுவதற்கு முன்பாக அவருடைய 8 முழ வேட்டியை நன்றாக துவைத்து நீளம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மூங்கில காய போட்டுவிட்டு பள்ளிக்கு செல்கிறார். பிறகு வந்து பார்க்கும்போது வாசலில் காய போட்ட அவருடைய வேட்டியை காணவில்லை. அன்று மாலைக்குள் ஆசிரியரோடு பழகும் அனைவருக்கும் ஆசிரியருடைய வேட்டியை காணவில்லை அப்படிங்கிற செய்தியானது பரவியது. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சிகாமணி தான் வேட்டியை எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிகாமணியுடைய தந்தை பண்டு கிழவர். அவரையும் ஆசிரியர் அடிக்கடி பார்த்துருக்கார். அவரும் வேலை இல்லாத நேரங்களில் மற்றவருடைய பொருளை எடுத்துக்கொள்வது தான் அவருடைய வழக்கம். அவரை போல தான் அவருடைய பையன் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. ஆசிரியரிடம் சிகாமணியின் மகன் சகாதேவன் 4ஆம் வகுப்பு பயில்கிற மாணவன். ஒல்லியா சிவப்பா கொஞ்சம் உயரமாக இருப்பான். ஆசிரியருடைய வேட்டியை அன்னைக்கு ஆசிரியருடைய வேட்டியை பற்றி தகவல் எதுவுமே தெரியவில்லை. மறுநாள் ஆசிரியர் பள்ளிக்கு செல்கிறார். அங்கு சென்று திருக்குறளை நடத்துகிறார். என்ன திருக்குறள் அப்படின்னா, பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படிங்கிற திருக்குறளை ஆசிரியர் நடத்துகிறார். இந்த திருக்குறளுடைய பொருள் அன்புடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் அப்படிங்கிறது. இந்த அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் திருக்குறளுடைய பொருளாகும். சிறந்த குடியில் பிறப்பது என் கையிலாய் இருக்கிறது. நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்திருக்கக்கூடும். ஆனால் பிற நல்ல இலக்கணங்களை பூண்டு நான் பண்புடையவன் ஆக மாட்டேனா? நற்பண்பு இல்லாத ஒரு பெற்றோருக்கு மகனாக பிறந்து அந்த குழந்தை வந்து நல்ல பண்பு பெற்று சிறந்த பண்புடையவன் ஆக மாட்டானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஆசிரியருடைய உள்ளத்தில் தோன்றுது. ஆசிரியர் வந்து அன்புடைமை அப்படிங்கிற கருத்து வந்து ஆசிரியருக்கு மனம் ஒப்புது. ஆன்ற குடிபிறத்தல் அப்படிங்கிறதுல அவருடைய மனம் ஒப்பவில்லை. அதனால் ஆசிரியர் வந்து ஆன்ற குடிபிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவனிடமிருந்தும் தான் சிறந்த குடியானது பிறக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை ஆசிரியர் மாணவரிடம் சொல்லி கொண்டு இருக்கிறார். வகுப்பில் பாடம் நடத்தும்போது சிகாமணியின் மகன் சகாதேவன் ஆசிரியர் பாடம் நடத்தும்போது அடிக்கடி ஆசிரியரையே பார்த்துட்ருக்கான். ஆசிரியர் நடத்துகின்ற பாடத்தை நன்றாக கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றான். அப்பன் திருடனாக இருக்கலாம், மகன் நல்லவனாக இருப்பான். அவங்க அப்பனை சொல் திருடன்தான், அவன் பையனை சொல்லாதே, அவன் மிக நல்லவன் என்று உலகோர் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு ஆசிரியர் விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லா மாணவர்களும் ஆம் என்பது போல தலையாட்டுகிறார்கள். ஆசிரியர் மீண்டும் அந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்றார். உங்கப்பன் திருடனா? அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா? அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும். உன்னிலிருந்து திருடாதவன் என்னும் புதிய குடி உதிக்கட்டும் அப்படின்னு ஆசிரியர் விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னிலிருந்து புதிய குடி பிறக்கட்டும் அப்படின்னு ஆசிரியர் விளக்கம் சொல்றாரு. ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு மாணவர்களுக்கு திருக்குறளுடைய விளக்கத்தை சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம்
மாணவர்கள் நன்றாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவையும் ஆசிரியர் கூறியபோது சகாதேவனை ஆசிரியர் பார்க்குறாரு. ஆசிரியர் சகாதேவனை அடிக்கடி பார்த்து கொள்கிறார்கள். ஆசிரியர் காணாமல் போன வேட்டியை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மதிய உணவுக்கு ஆசிரியர் வீட்டுக்கு போகிறாரு. அவங்களுடைய மனைவி, ஆசிரியருடைய மனைவி தட்டெடுத்து உணவு பரிமாறுகிறாங்க. ஆசிரியர் அந்த உணவை கை வைத்து பிசையக்கூட ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் அவ்வூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்னும் இளைஞன் ஆசிரியர் வீட்டுக்கு வராரு. என்னப்பா என்று ஆசிரியர் கேட்கிறார். கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டியிருந்த கைகளை முன்னால் கொண்டு வந்தான். கிருஷ்ணமூர்த்தியுடைய கையில் ஆசிரியருடைய வேட்டி இருந்தது. அடடே, என்னப்பா என்று வியப்பின் அளவு அதிகரிக்க ஆசிரியர் கேட்குறார் கிருஷ்ணமூர்த்தியிடம். சகாதேவன் கொடுத்தான் சார். அவங்க அப்பன் சிகாமணி எடுத்துக்கொண்டு போய் அவங்க வீட்டில் இருவாச்சாலில் வைத்திருக்கிறான் அப்படின்னு யார் சொல்கிறது? கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியரிடம் சொல்கிறாரு. இது சகாதேவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை போய் ஆசிரியரிடம் கொடுத்துருங்க அப்படின்னு என்னிடம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியரிடம் வேட்டியை கொடுத்துட்றாரு. எனக்கு ஒரே பூரிப்பு, ஆசிரியருக்கு ஒரே பூரிப்பு. வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும்தானா? அது உண்மையின் நாற்றொன்று ஊன்றி நடப்பட்டதோர் உற்சாகம். அது சொல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்த தூய மகிழ்ச்சி அது. காலந்தோறும் சிஷ்யனும் குருவும் மத்தியில் என்கின்ற வேளையில் வேறொரு பிரச்சனை முளைத்தது. ஆசிரியருக்கு வேறொரு பிரச்சனை முளைத்தது. இவனை இப்படியே விடக்கூடாது. வாத்தியார் வேட்டியையே திருடியிருக்கிறான் பாரேன், வசமாக சிக்கினான். அவன் புள்ளையே அவனை காட்டி கொடுத்திட்டான் என்று ஆர்வத்தோடு பலர் அணிவகுத்தார்கள். நடக்கப் போகிற காரியத்தின் பலன் எல்லாம் எனக்கு நன்கு புரிந்தது. ஆசிரியருக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது, அந்த காரியத்தினுடைய பலன் எல்லாமே ஆசிரியருக்கு புரியுது. ஊரில் நியாயம் போட்டு சிகாமணிக்கு 500 1000 அபராதம் போடுவார்கள். கையில் பைசா இல்லை என்று சொன்னாலும் சிகாமணி கட்டித்தான் தீர வேண்டும். கொஞ்சம் வாய்தா தருவார்கள். ஊர் மக்கள் எல்லாம் சிகாமணிக்கு ஆசிரியருடைய வேட்டியை எடுத்துட்ட அவனுக்கு அபராதம் போடுவாங்க. ஊர் மக்கள்லாம் எவ்வளோன்னா 500 1000 அபராதம் போடுவாங்க. காசு இல்லை அப்படின்னா கூட நீ கொஞ்ச நாளில், ஒரு வாரம் 10 நாள் கழித்து நீ கொடுத்துடணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் வாய்தா தருவார்கள். ஆனால் நியாயத்தில் இருந்து வீடு திரும்பும் சிகாமணி என்ன செய்வான்? போன உடனே சகாதேவனைத்தான் முதுகில் 4 சாத்து சாத்துவான். ஆனால் சகாதேவன் என்ன ஆவான் என்பதுதான் என் முதல் பிரச்சனையாக அன்று என் முன் நின்றது. ஆசிரியருடைய வேட்டியை சிகாமணி எடுத்துகிட்டு போயிட்டான். அதை சகாதேவன் கிருஷ்ணமூர்த்தியிடம் கொடுத்துட்டான். இப்போ நியாயத்தில் பணம் கட்டிட்டு சிகாமணி வீட்டுக்கு போனால் சகாதேவனுடைய முதுகில் 4 சாத்து சாத்துவான். இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்? நம்ம ஆசிரியர் வேட்டி எடுத்து கொடுத்ததுனால அப்பா நம்மளே அடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த குழந்தை அந்த குழந்தையுடைய முதுகு வலிக்கும் அப்படின்னு ஆசிரியருடைய உள்ளத்தில் எண்ணமானது தோன்றியது. நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம் நினைச்சோமே, இப்படி ஆயிடுச்சே என்று நினைப்பான். ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு. அன்புடைமை ஆன்றகுடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. உங்கள் அப்பா திருடனாக இருக்கலாம், தாத்தா திருடனாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு பிறந்த குழந்தை நல்லவராக இருக்கலாம் அப்படின்னு ஆசிரியர்லாம் கருத்து சொன்னார். அதனால் அப்பா எடுத்த வேட்டியை எடுத்து கொடுத்துட்டோம், ஆனாலும் அப்பா நம்மளை அடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த குழந்தையுடைய மனமானது வருந்தும் அப்படின்னு ஆசிரியர் நினைக்கிறார். அப்போது அவனுக்கு முதுகு எரியும். சகாதேவனுடைய அப்பா அடித்த பின்னாடி அவனுடைய முதுகு எரியும். குருவின் சொற்படி நடந்து கண்ட பலன் இதுதான் என்று அவன் மனம் நம்பிக்கை இழக்கும். அந்த குழந்தைக்கு மனசு நம்பிக்கை இழக்கும். இதற்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா? நான் ஊராரை பார்த்து சொன்னேன். ஆசிரியர் ஊர் மக்களை பார்த்து
சொல்கிறாரு. என்ன மாணவர்களே, இப்போ நாம் நடத்திய ஆன்றகுடி பிறத்தல் அப்படிங்கிற பாடப்பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களே? இப்பாடப்பகுதியை நன்றாக படித்து பாருங்கள் மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.